Dear people, we have seen the introduction of the gifts last week. வரங்களை குறித்த ஒரு அறிமுகத்தை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். It's a great pity today that these gifts are all being used by many of the false prophets to attract towards them, and many people are being drawn towards this. இந்த பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வரங்களானது இன்றைக்கு தவறாய் போதிக்கிற கள்ள உபதேசத்தை போதிக்கிற அநேக போதகர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. Pastors or evangelists or so-called so many tele-evangelists, போதகர்கள் சபைகளில் அல்லது சுவிசேஷகர்கள் அல்லது டிவியில் பிரசங்கம் பண்ணவர்கள், they really are truly a big havoc today for the Christianity. அவள் இன்றைக்கு சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவே காணப்படுகிறார்கள். Because so many lakhs and lakhs of people are being deceived by them. அவர்களால் லட்சோதி மக்கள் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலையே பரிதாபமானது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Their condition itself is so sad. வருத்தமான ஒன்றாக இருக்கிறது. Matthew 7. Actually, probably people will think that they are very big preachers. அவர்கள் மிகப்பெரிய பிரசங்கிகள் என்று கருதப்படுகிறவர்கள். Many people gather around them. அவர்களை சுற்றி பல மக்கள் கூடுகிறார்கள். So many things are there. அநேக காரியங்கள் இருக்கின்றன. But what about their own soul? அவங்க சொந்த ஆத்மாவையே அவங்க ரட்சித்துக் கொள்ள முடியல. They could not save their own soul. Matthew 7 நம்ம அதான் பார்க்குற மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 27th verse, மத்திய 7:27, Matthew Gospel 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, பார்த்தீங்களா, அநேகர், many அநேகர் என்னை நோக்கி, அநேக ஊழியர்கள் தான் அந்த சொல்கிறத பார்க்குறோம். அநேக ஊழியர்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம். Many will say to me, பார்த்தீங்களா, many so-called big preachers, பெரிய பிரசங்கிகள், many preachers today, they will come and say, சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். அப்போ அவங்கள பார்த்து, ஒன்னே நான் அக்கிரம செய்கைக்காரரே, அவங்கள பார்த்து சொல்கிற ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். இவ்வளோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ye that work iniquity. அக்கிரமம். ஏன்னா நிறைய ஜனங்கள் இவர்களால் ஏமாற்றப்பட்டுட்டாங்க. So many people were deceived. They are hindrance to so many souls. அநேக ஆத்துமாக்களுக்கு இடர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய அந்த பெந்தெகோஸ்தே போதகர்கள், they are not a real blessing. உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. They are a big hindrance. பெரிய தடை. அது இல்லாமல் திடீர்னு ஊழியர்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டங்களை கூட்டிக்கிட்டு, they become call themselves as pastors and gather in the house. வீட்டில் கூடுறாங்க. So many Pentecostal churches, அநேக பெந்தெகோஸ்தே சபைகள்,
Dear people, God said of them only one thing. அதில் பார்த்து ஆண்டவர் ஒன்று சொன்னார், ye that work iniquity. அக்கிரம செய்கை செஞ்சிட்டீங்க. ஏன்னா you deceived lot of people. நிறைய பேரை ஏமாத்திட்டீங்க. You attracted people towards you. உங்கள் பக்கமாக நீங்கள் இழுத்துட்டீங்க. They were not taught of repentance. மனம் திரும்புதலை போதிக்கலை. You see, these preachers will never talk of repentance. மனம் திரும்புதலை பற்றி போதிக்கவே மாட்டாங்க. They will never talk of the evil heart of a man. ஒரு மனுஷனுடைய பொல்லாத இருதயத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. How much we struggle to keep up the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம காத்து கொள்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. But these people, inwardly, they are people of workers of iniquity. உள்ள அக்கிரம செய்கை. Their thoughts, அவருடைய எண்ணங்கள், the way of their life, அவருடைய வாழ்க்கை வாழுகிற முறை, all of iniquity, அக்கிரம செய்கை. So God said, you depart from me. என்னை விட்டு நீங்கள் போங்க. Where can they depart? எங்கே போவாங்க? To the hell fire. நரகத்துக்கு தான் போக முடியும். Is there any other place? So dear people, when we continue about the gifts, வரங்கள் தான் இந்த பாருங்க, அற்புதம், தீர்க்க தரிசனம், பிசாசுகளை துரத்தினோம். See, God can hear miracles. God can hear and do miracles. Today, the prayers, ஜபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். That doesn't mean I am a gifted man or I am a gifted person. ஏதோ ஒரு நான் தாளந்துள்ள மனுஷன், எனக்கு வரங்கள் இருக்குன்ற அர்த்தம் இல்லை. But people, they always show that they are exceptional from the congregation. சபை மக்களிலிருந்து அவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள். Of course, God calls true ministers. உண்மையான ஊழியக்காரர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆரோனை போல் அழைக்கலைன்னா அவங்க ஊழியத்துக்கு வரக்கூடாது, வருவது ஆபத்து. They should not come for ministry. It's the most dangerous game. ஆகவே இந்த வரங்களை குறித்து பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். ரோமன்ஸ் 12 chapter, ரோமர் 12வது அதிகாரத்தில் இந்த வரங்களை குறித்து பவுல் இங்கே பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பலவிதமான வரங்களை குறித்து நாம் பார்த்தோம். We saw many gifts, the purposes of gifts, அந்த வரங்களின் நோக்கம் என்ன. இப்போ நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பல வரங்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். You see, a lot of gifts, so many gifts are being mentioned in 1 Corinthians 12th chapter. So the whole chapter almost is committed for the gifts. எல்லாருமே இந்த இடத்துல பாருங்க, the Spirit of God gives these gifts according to His will. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சித்தத்துக்கு ஏற்றவண்ணம், அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவண்ணமாக வரங்களை கொடுக்கிறார். பட் எல்லா வரங்களின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கிஃப்ட்? வரங்களின் நோக்கம் என்னன்னா, சபையின் பிரயோஜனத்துக்கென்று இது கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச். In those days, Bible was not completed. அந்த நாளில் வேதம் முற்று பெறவில்லை. So, the tongues, gift of tongues was there. அந்நிய பாஷை இருந்தது.
That gifts of tongues was there in order to edify people spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக மக்கள் பிரயோஜனப்படும்படியாக கொடுக்கப்பட்டது. In the day of Pentecost, பெந்தகோஸ்தே நாளில், when they were all speaking in tongues, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது, there were so many people of different languages around. பல மொழிகளை பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். So when they hear the people talking in tongues, அந்நிய பாஷையில் பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது, they were wondering, ஆச்சரியப்படுறாங்க, ஓ, they are speaking in my language, என்னுடைய மொழியில் பேசுகிறார். They could hear the glory, the great things of God. தேவனுடைய மகத்துவமான காரியங்களை பேச கேட்கிறோமே. You see, Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் இதை பார்க்குறோம். When the tongues was given, அந்த அந்நிய பாஷை பேசுகிற பொழுது பல மக்கள் இருக்கிறார்கள். There are so many people. Acts of the Apostles, 2nd chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பல மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th verse, 9வது வசனத்தில் இங்கே விதமாய் நாம் பார்க்கிறோம். So, how so many people? Parthians, Medes, Elamites, dwellers in Mesopotamia, Judea, Cappadocia, Pontus, Asia. பாருங்கள், பார்த்தர், மேதிரம், எலோமித்திரும், மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பம்பிலியா, எகிப்து தேசத்தார்கள். so many nationalities. அப்போ அவங்க அந்த அந்நிய பாஷை பேசுகிறத கேட்கும் பொழுது அவங்க மொழியில் என்னத்தை கேட்குறாங்க? வாட் they were hearing, they are wondering. என்ன சொல்கிறாங்க? இவ்விதமாக 11th verse, அங்கே பாருங்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். we do hear them speak in our tongues the wonderful works of God. தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்க. why God gave the gifts of tongues? See, God uses the same tongue. ஒரே மொழி மாதிரி இருக்கு, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மொழியில் கேட்குது. So there is a purpose on the day. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். So many, how could the translation be done? Suppose if Peter speaks in Hebrew or any language, பேதுரு எபிரேயர் மொழி அதை பேசினா, so many translations are needed. பல மொழிகள் தேவை. So the tongue was given with a purpose. They were all hearing the great works of God. தேவனுடைய அந்த பெரிய காரியங்களை கேட்குறாங்க. So it is not mere, it's a language, இது மொழி. But these Pentecostal people, they just utter some syllables. ஏதோ சும்மா உச்சரிக்கிறது, தத்திர வரகர சர சஞ்சர வர, இதெல்லாம் சும்மா, இட்ஸ் ஆல் மேக்கிங் சிம்பிளி நாய்ஸ், நத்திங். இது வேறு ஒன்றுமே இல்லை. யூ see, many of the congregation, அந்த சபையில் வருகிற அநேகர், இந்த போதகர் என்ன பேசுகிறாரோ அதே மாதிரி பேசுகிறது. வாட் த ப்ரீச்சர் ஸ்பீக்ஸ், சங்கர பலபல, அந்த ப்ரீச்சர் அதை பேசுகிறதுனால இதெல்லாம் முன்ன நாட்களில் இப்போ நிறைய வேறு மாதிரி மாறி, இட் இஸ் பீங் சேஞ்ச் வித் த சேம் சிலபல்ஸ். இட் இஸ் அ டிசெப்ஷன். இது ஏமாத்துறது. இட்ஸ் அட்டர் டிசெப்ஷன். So God was using all these gifts for a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தினார். So the gift of prophecy, தீர்க்க தரிசனம். See, the gift of prophecy, we see the prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை பறித்து வாசிக்கிறோம். ஐசாயா, ஜெரேமியா, எசேக்கியல்,
they were warning people. ஜனங்களை எச்சரிக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு thus say the Lord, கர்த்தர் விதமாக சொல்கிறாரு. So they were all edifying spiritually, maybe a warning, maybe a promise, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு எச்சரிப்பை ஆவிக்குரிய பிரகாரமாக பிரயோஜனத்துக்கென்று கொடுக்கிறார். Of course, there are few things which forecast, things which will happen later. பின்னால் நடக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. பட் most of the things were all warning the people of their sins, their பாவங்களை குறித்து எச்சரிப்பதும். So many things were there, encouraging them, உற்சாகப்படுத்துவது. அதோடு கூட thus say the Lord, கர்த்தர் விதமாக சொல்கிறார். பட் டுடேஸ் ப்ராஃபஸி, இன்னைக்கு தீர்க்க தரிசனம், இஸ் லைக் எ சைக்கலாஜிக்கல் அப்ரோச். மன ரீதியான ஒரு விதத்தில் அவர்கள் மக்களோடு கூட பேசுகிறார். Because they were calling people for the meeting, கூட்டத்துக்கு அந்த மக்களை அழைக்கும் பொழுது, இஸ் தேர் எ சிக்னஸ், வியாதியா, பில்லிசோனிமா, சூத் செய்ய, கடன் பிரச்சனையா, இஸ் தேர் டெட் ப்ராப்ளம்? ஸோ தே அட்ராக்ட்ஸ் பீப்புள் சேயிங் ஆல் த டே டு டே practical problems which the people are facing. ஆகவே ஜனங்கள் நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற இந்த பிரச்சனை வச்சு அவங்கள கூட்ட சேர்க்குறாங்க. ஸோ they say, and they put the hands or rebuke the devils, பிசாசை துரத்துறது, கையை வைக்கிறது. பட் in the Old Testament we see we should never have any interaction with the evil spirits. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பொல்லாத ஆவிகளோடு கூட நம்ம எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. we should never have a direct communion, ஒரு தொடர்ந்து. and so many people probably psychologically upset, மனரீதியான பாதி, ஸ்ட்ரேஞ்ச் சைக்கலாஜிக்கல் டிசீசஸ், வினோதமான ஒரு விந்தையான காரியங்கள். பட் பீப்புள் ட்ரை டு மேனிப்புலேட் இட். அதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பிசாசு பிசாசு பிசாசு. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக் ஒன் கேர்ள் கேம் டு அவர் மீட்டிங். கடந்த வாரம் ஒரு பெண்ணு நம்முடைய மீட்டிங்கு வந்திருந்தது. அஃப்கோர்ஸ் சுப்பிரமணிய பாலஸ் வந்து இந்த நெய்க்காரப்பட்டி அந்த பகுதியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. தே ஹிந்து ஃப்ரம் நெய்க்காரப்பட்டி அந்த சைட்லேருந்து. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ட். அப்படியே இந்த பைபிளில் கொடுக்கும் பொழுது கூட, அதாவது ஷி வாஸ் ரெஸ்ட்லெஸ், ஒரு குழப்பமாகவே இருந்தது. நான் சொன்னேன், யூ ஷுட் டேக் டு ஹர் எ சைக்காட்ரிக் டாக்டர், ஒரு மன ரீதியான டாக்டர்கிட்ட அழைச்சி போகணும். we didn't put the hand, கையை அங்கே வைக்கல, கையை வச்சோ, or we didn't do anything, casting out the devil or something, அதெல்லாம் எதுவும் செய்யலை. பட் we prayed, நம்ம ஜெபிச்சோம். பட் yesterday I asked that brother, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு லேடி மனத்தத்துவ டாக்டர் இடத்துல போகணும், you must go to a psychiatrist. But yesterday when I heard that she became all right completely, she went to the office, she was not going to the office, working, anything, was completely crying, அழுதுகிட்டு இது பண்ண. அப்போ நான் நேற்று கேட்டேன், டாக்டர்கிட்ட போனாங்களே என்ன? அப்போ அது சரியாயிடுச்சுங்க. இப்போது she started going to work. This is nothing to do with any power, வல்லமையினால் இல்லை. அஃப்கோர்ஸ் காட் ஹியர்ஸ் ப்ரேயர், தேவன் ஜெபத்தை கேட்குறார். ஸோ தெர் வாஸ் நோ நீட் ஃபார் ஹர் டு கோ டு த சைக்காட்ரிஸ்ட், தே செட். அவங்க போகல, அதனால் தே வாண்டட் டு மீட் மீ அகைன், ப்ராபப்ளி சம்டைம்ஸ்
தனியாக அதை வந்து பேச முடியுமா அவனை பற்றி கேட்டாங்க. let them come, அவங்க வரட்டும்னு சொன்னாங்க. what I say is, see, the Pentecostal preachers make a very big fuss of it. அந்த பெந்தகோஸ்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய இதாக பண்ணி they want to make a big fuss. அது ஒரு பெரிய ஒரு பரவசத்துக்குரிய காரியமாக பண்ணுகிறதை பார்க்க. ஸோ பீப்புள் ஆர் ஆல் பீயிங் டிசீவ்டு, ஏமாற்றப்படுறாங்க. ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். ஸோ பீப்புள் கம், he is a preacher with prophetic gift, they say, தீர்க்க தரிசன வரத்தை உடைய ஊழியக்காரர். So they come here. Many people, there are a lot of problems. Who are all the people without problems? பிரச்சனை இல்லாதவங்க யாரு? So knowing the mind, reading the mind of the people, they lie. Really, it's not prophecy, it's not from the Spirit of God. தேவ ஆவியினால் வருகிறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, பொய் பேசுகிறாங்க. they lie. many of the Pentecostals, they lie, பொய் பேசுகிறாங்க. that God speaks, they பேச, people are believing it, அதை நம்புகிறாங்க. Dear people, these are all the complete deception which is going on in today's so-called Christian world. கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு போயிட்டுருக்கிற இந்த காரியங்கள், ஹீலிங், சுகமாக்குறது. in those days healing was there. சுகமாக்கும் வரத்தை தேவன் கொடுத்தார். you see, in 1 Corinthians 12th chapter, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் we see there were various kinds of gifts. பலவிதமான அந்த கிஃப்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். you see, from 28th verse, 28வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 12:28, 1 Corinthians 12:28, 28வது வசனம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இட்ஸ் காட், தேவன் தான் இதை ஏற்படுத்தினார். ஸோ you see, and God has set some in the church. First apostles, secondly prophets, thirdly teachers, after that miracles, then gifts of healings, helps, governments, diversities of tongues. அதே சமயத்தில் அடுத்த வசனத்தில் are all apostles, are all prophets, are all teachers, are all workers. எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? சொல்லிட்டு எல்லாத்தை விட அன்பை நாடுங்கள் சொல்கிறத பார்க்குறோம். we continues with that. So the gifts, the purpose of the gifts is to edify the church. சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வரங்களை எல்லாம் கொடுத்தார். இதுக்கு என்ன பெயர் காப்புன்னா மிராக்குலஸ் கிஃப்ட்ஸ், ரெவலேட்டரி கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கா? இது தேவைதானா? இது ஆண்டவர் இன்றைக்கி உபயோகப்படுத்துகிறாரா? ஏன்னா டிவி, when we open the TV we see all talks of such things. சாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இது இருந்தேன், எனக்கு இடுப்பு வலி இருந்தது, when the pastor, when the ஊழியக்கார் ஜெபம் பண்ணார், சரியாச்சு. You see, are all these things are happening today? Is it necessary? இது தேவையா? ஆண்டவர் இதை தொடர்ந்து சபையில் தொடர்ந்து இதை செஞ்சிட்டே இருக்காரா? Is God continues to do this in the churches? Dear people,
டுடே there is no need for that. அதுக்கு தேவையில்லை. அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். When the Bible is complete, there was no necessity to use these gifts. வேதம் முற்று பெற்ற பின்பாக இந்த வரங்களின் அவசியம் இல்லை. அந்த குணமாக அந்த வரங்கள் எல்லாம் எப்படி உபயோகப்படுத்தினா, how God used it. இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். I don't know whether we could complete it this way, this sermon, முடியுமா சொல்லலாம். பட் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சபையினுடைய பிரயோஜனத்துக்கென்று இந்த வரங்களானது கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இட் இஸ் ஆல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச். சபையினுடைய யாருமே போஸ்ட் பண்ண, எனக்கு அந்த வரம் இருக்குது, ஐ ஆம் gifted with this gift. Nobody can boast. பெருமை பாராட்ட ஒருவரும் கூடாது. அப்படி இல்லை. ஆவியானவர் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு அறிந்திருக்கிறார். You see, the 1 Corinthians 12:11, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இட் இஸ் காட். ஆகவே நம்ம விரும்புறதில்ல. இட் இஸ் நாட் வாட் ஐ, பட் காட் கிவ்ஸ் கிஃப்ட். வரங்களை கொடுக்கிறார். இப்போ சப்போஸ் ஒரு ஊழியரை நாம் தெரிந்து கொள்கிறோம்னா அந்த ஊழியருக்குரிய வரங்கள் இருக்கணும். God should have given the gift of preaching. பிரசங்கம் என்ற வரத்தை தேவன் கொடுத்திருப்பார். gift of teaching, போதிக்கிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். See, not everyone is having all the gifts and they can't get it of their own. எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லாத எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் தீர்க்கதரிசியா, எல்லாரும் அந்நிய பாஷையா? Are all the apostles? Are all the gift healers or prophets? No. தேவ ஆவியானவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆவியானவர் தான் இதை நிர்ணயிக்கிறார். இட் இஸ் காட். அப்போ ஆவியானவர் யாருக்கு கொடுக்குன்றது மட்டுமல்ல, நாட் ஓன்லி டு whom should the gift should be given, and whenever the gift should be given also is decided by the Holy Spirit. இந்த வரத்தை எப்போ கொடுக்கணுங்கிறதையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். I said, when the people of Israel, they were wandering for 40 years, 40 வருஷமாக வனாந்தரத்தில் இருந்தாங்க. They were not able to sow the seed and cultivate and have a harvest. அவங்க நிலத்தை உழுது தானியம் விதைச்சு அறுக்கிறதுக்கு இல்லை தானியத்தை. So God showered the manna from the sky. மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தெல்லாம். when they were settled in Canaan, கானான் தேசத்தில் அவிதமாக போய் சேர்ந்தவன்பாக God stopped it. அதை நிறுத்திட்டார். ஏன்? now they have to plow and sow the seed and they have to reap. It's their responsibility. இப்போ அவங்க நிலத்தை உழுது விதைச்சு அறுத்து சாப்பிடணும். ஐயோ ஆண்டவரே, அப்போ நீங்கள் கொடுத்தீங்களே, Lord, you gave it 40 years you gave. Why don't you give it again? ஏன் நீங்கள் மறுபடியும் கொடுக்கக்கூடாது? Nobody asked even. யார் அப்படி கேட்கல. God also stopped it. So the gifts also, the Spirit of God, ஆவியானவர் யாருக்கு கொடுக்கணும், to whom and when to give also, it is his decision, அவருடைய தீர்மானம். சரி, இந்த வரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த ஆதி திருச்சபையில், in the early church, John the Baptist did not do even a single miracle. யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யவில்லைன்னு பைபிள் சொல்லுது. Before that 400 years, a dark period between the Old Testament, the book of Malachi and the book of Matthew.
மல்கியாவுக்கும் மத்தேயுக்கு இடையில் 400 வருஷம் நோ ப்ராஃபிட்ஸ், தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுக்கல. நோ men of God were preaching the gospel. Of course, God carried the remnant. அதில் மிஞ்சினவர்களை தேவன் வைத்திருந்தார். ஆனால் explicitly, in an explicit way, God didn't demonstrate His power through men of God. So 400 years there is a gap. 4 வருஷம் இடைவெளி. After that came John the Baptist. அதுக்கு பின்னால் யோவான் ஸ்நானகன் வர்றார். He also didn't do miracles. அவர் எந்த அற்புதம்? After that Jesus came. அதுக்கு பின்னால் இயேசு கிறிஸ்து வருகிறார். He was doing great miracles. அவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார். அவர் உன்னதமான காரியம். எதுக்காகன்னா இவர் தெய்வ குமாரன். He is the Son of God. To prove it, அந்த நிரூபிக்கும்படியாக அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். So why Jesus did all the miracles? அற்புதங்களெல்லாம் செய்த நோக்கம் என்ன? In order to prove that He is from God. He is from above. உன்னதத்திலிருந்து வந்த தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஆகவே தான் அவர் செய்ததை பார்க்கிறோம். அப்போ Acts of the Apostles 2nd chapter 22nd verse. அங்கே பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:22 நம்ம பார்க்குறோம். Ye men of Israel, hear these words. Jesus of Nazareth, a man approved of God among you by miracles and wonders and signs which God did by him in the midst of you, as ye yourself also known. பார்த்தீங்களா? இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். பேதுரு சொல்றாரு, கேளுங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே, பார்த்தீங்களா, அவருடைய வசனத்தை வாசிக்கும்போது நம்ம அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். that he is the Son of God. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எதற்காக என்று சொன்னால் அவர் தேவன் குமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக காற்றை அதட்டினார். அதுக்கு பின்னால் வந்த அப்போஸ்தலர்கள் அவங்களும் அதே விதமாக இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல யோவான் ஸ்நானகன் ஒரு கேள்வி கேட்டு அனுப்புகிறான். லூக்ஸ் காஸ்பல் 7:19-22. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19 ஒரு கேள்வி கேட்டு அனுப்புகிறான். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவர் தான் இயேசுவா, இவர் தான் மேசியாவா, இல்லை வேற யாராவது வரணுமா? அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அ மேன். அவர் ஒரு மனிதர் தான். பட் மேன் ஆஃப் காட், தேவ மனுஷன். 19th verse. And John calling unto him 2 of his disciples sent them to Jesus, saying, Art thou he that should come, or look we for another? நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். போய் கேளுங்க, அவர் தானா இல்லை வேறு யாராவது வரணும்? அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க 20th verse. அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் சான் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார். John the Baptist has sent. Art thou he that should come, or look we for another? பேச என்ன சொல்கிறாரு பாருங்க. And in that same hour he cured many of their infirmities and plagues and of evil spirits, and unto the many that were blind he gave sight. அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே செய்கிறார். He demonstrates his power. அந்த சமயத்திலே
நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகர் குருடருக்கு பார்வை அளிக்கிறார். born blind. இதையெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு 22 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமா, நீங்கள் போய் கண்டவைகளையும் பார்த்தீங்கள கேட்டவைகளையும் யோவானுக்கு போய் அறிவியுங்கள். போய் சொல்லுங்கள் யோவானிடத்தில். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. போய் சொல்லுங்க. All these things are happening. Go and tell, the blind see, the lame walk, the lepers are cleansed, the deaf hear, the dead are raised, to the poor the gospel is preached. ஏன் இயேசு சொல்றாரு, I am the Messiah, I am the Son of God. எப்படி பார்க்குறீங்க? எப்படி முடியுது அப்படின்னா இந்த ஒரு காரியத்தின் மூலமாக பார்த்தீங்களா? நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். இட் இஸ் காட் ஹூ இஸ் ஸ்பீக்கிங். அதுக்கு பின்னால் இந்த வேதத்தை எழுதும்படியாக தேவன் அப்போஸ்தலர்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அண்ட் த சக்சஸஸ், அவங்களுக்கு அடுத்த வந்தவங்க, அவங்க தான் வேதத்தை எழுதும்படியாக தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாங்க. இவங்க எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவர்கள். தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் அப்ரூவ்ட் ஆஃப் காட். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய காரியத்தை நான் அங்கீகரிக்கிறேன். ஆகவே அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு நெருக்கமான அப்போஸ்தலர் பவுல், பர்னபா கூட இருந்தவங்க. அப்போஸ்தலர் 14:3 பாருங்கள். அப்போஸ்தலர் 14:3 அவங்களும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதம் பண்ணினார்கள். They declare God's word powerfully. அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, பார்த்தீங்களா, டெஸ்டிமனி அண்ட் த வேர்ட் ஆஃப் கிரேஸ். இதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அற்புதம்னு கூப்பிட்டு வச்சுட்டு தலைவலி கால் வலி, பேசாமல் டாக்டர்கிட்ட போகணும். தே ஷுட் கோ டு த டாக்டர். ஏன் இங்கே வர்றீங்க? சொல்ல ஹம்பக்ங்க. முழுக்க பித்தலாட்டங்க. இது முழுக்க பித்தலாட்டம். கை சூம்பி போனவர் தான். அவனை பார்த்து ஆண்டு வச்சுனார். நீட்டுனார், அவன் நீட்டான், முடிஞ்சு போச்சு. பழைய கை இந்த கை மாதிரி மாறிடுச்சு. இடுப்பு வலியும் தலைவலியும் கை வலியும் இதெல்லாம் பித்தலாட்டம். ஊழியர்கள்ன்ற பெயரில் பித்தலாட்டம் பண்ணுறாங்க. பிவேர், ஜாக்கிரதையாயிருங்க. அவங்க தெரியாமையும் கூட பித்தலாட்டம் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியல, அப்போ அவன் சத்தியம் தெரியல. திஸ் இஸ் த ட்ரூத். அப்போ பார்த்தீங்களா, அந்த வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி செய்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள், they are the people who has written the word of God. தேவனுடைய வார்த்தையை எழுதினவர்கள். மார்க் 16 இதெல்லாம் யாருக்கு சொன்னதுங்க? மார்க் 16 15 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொல்லிட்டு, go and preach the gospel சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுவான். இது யாருக்கு சொல்லுதுன்னா அவங்கள நோக்கி தான் சொல்கிறார். இது அவர்களை நோக்கி, யார்? அப்போஸ்தலரை நோக்கி தான் சொல்கிறார். அப்போது மெய்யான அப்போஸ்தலன் யார்? Who are the apostles? True apostles யார் தெரியணுமா? அவர்கள் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதெல்லாம் அப்போஸ்தலருக்குரிய காரியங்கள். வேதம் முற்று பெறாத மட்டுமாக சர்ப்பங்களை எடுப்பார்கள். இப்போ நம்ம ஊழியக்காரர் எத்தனை பேர் போய்
பாம்பை தூக்குவாங்களா? அதெல்லாம் பயந்து இப்போ நீ ஊழியக்காரன் பைபிளில் சொல்லுது, நீ போய் அந்த நாகப்பாம்பை பிடிச்சிட்டு வானா பிடிச்சிட்டு வர முடியா? அது மாதிரி அமெரிக்காவில் சில தவறான விதங்களில் பாம்பை பிடிச்சி அதை சர்ச்சில் வச்சுட்டு அதை வளர்த்து அதை டான்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க. ஐயோ பயங்கரம், என்ன தான் நடக்குது. சமீபத்தில் ஒருத்தர் அப்படி பாம்பு கொத்திடுச்சு, இறந்துட்டாருங்க. நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. இது தேவைதானான்னு கேட்குறேன். இது அப்போஸ்தலர்களுக்குரியது. அடுத்தது சாபைக்கு எதுவான எதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நீ ப்ரூவ் பண்ணுவியா? கொஞ்சம் பாலிடாயில் கொண்டாந்து கொடுத்து பைபிள் இதை நிறைய முன்னால் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாலிடாயில் குடிப்பா, நீ உண்மையான ஊழியக்காரனா குடிப்பாங்களா? அவர்களை சேதப்படுத்தாது. இதெல்லாம் நமக்கு இல்லைங்க, இது அப்போஸ்தலர்களுக்கு. ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள். அந்த வேதத்தில் பைபிள் they were all the apostles, they were given the power of God. அவங்க நிழல் பட்டால் கூட சுகமாச்சுங்க. அவன் நிழலப்படும். பேதுரு வர நிழல் பட்டால் போதும். இன்னைக்கு ஊழியர்கள் துஷ்டனே தூர விலகுன்ற மாதிரி தான் இருக்குது. தயவுசெய்து நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறத வருத்தப்படுறேன். ஆனால் எவ்வளோ மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, எத்தனை ஜனங்கள் இந்த வரங்களை வைத்து அவர்கள் தம் பக்கமாக, அதான் வேதம் சொல்லுதில்ல, தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு நல்லது சொல்கிறதெல்லாம் அவங்க வேணும். அவங்களுக்கு ஏன்னா பணமும் நிறையா வருது, பயங்கர பணம் வருது. அதனாலே வரங்கள் இன்றைக்கு எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது பாருங்கள். ஆகவே வரங்கள் என்பது இன்றைக்கு அந்த அந்த அற்புத அடையாளங்கள் இல்லை. ஆனால் ஒருவேளை இங்கே கேட்கலாம், அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறது இல்லையா? செய்கிறார். என் வாழ்க்கையில் செய்திருக்கார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். ஒருவேளை பயங்கரமான வியாதி இருக்குது, உங்களை ஆண்டவர் சுகப்படுத்த முடியுமா? முடியும். டெர்மினல் கேன்சர். ஆனால் நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுறதில்ல. இல்லை, அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இதே தேவன் தான் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்ய முடியும். ஆனால் மனுஷன் மூலமாக அல்ல. தட் இஸ் ஒன்லி ஃபார் தி அப்போஸ்தலர்ஸ். அப்போஸ்தலருக்கு மாத்திரம்தான் அவங்களுடைய சக்ஸஸஸ். இந்த பர்னபா போன்றவர்கள் கூட இருந்தவர்களுக்கு மாத்திரம்தாங்க, பிலிப்பு போன்றவர்கள் தான். அப்போ இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் இது போலியானது. அவங்க கூப்பிடுறதே இதே தான், அற்புதம் 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 அற்புதம். இன்றைக்கி ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆண்களும் பெண்களும் கூடி. அதனால இன்றைக்கு தவறான உபதேசம் இன்றைக்கு மலிந்து கிடக்குதுங்க. மக்கள் அவர்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. உண்மையான ஆத்ம ரட்சிப்பை பற்றி பேசுறதில்லை. இன்னொன்று என்ன தெரியுங்களா? அவங்க தரிசித்து நடக்கிறதான் ஏமாத்து வேலை. இது அப்பட்டமான நிறைய பெண்டிகாஸ்ட் சர்ச், இந்த அப்போஸ்தலிக் சர்ச்சு, இதெல்லாமே ஹம்பக்குங்க, ஹம்பக். நீங்கள் என்னடா இப்படி பேசுகிறாரே இவர்? அதனாலே வேதம் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்பு. இந்த வேதத்தில் அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? மனம் திரும்பு. பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்பி குணமடையும்படியாக உன் ஆத்மா குணமடையணுமப்பா. இவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாமே இந்த கஷ்டம், இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான், இல்லாத யாருமே இல்லைல்ல. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, கல்யாணம் ஆகலை, சரியான மாப்பிள்ளை கிடைக்கல, சரியான பொண்ணு கிடைக்கல, வீடு கட்டலை, வீடு இல்லை, கார் இல்லை. இதுக்கெல்லாம் தான் பிரதானமாக அவர்கள் செய்கிற பணி. இதோட கூட
சுவிசேஷம் என்ற பெயரினால் அவர்கள் வஞ்சிக்கிறார்களே ஒழிய உண்மையான சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம்னா என்ன? த காஸ்பல், த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன். ரட்சிப்புக்கு ஏதுவானது தான் சுவிசேஷம். ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க. முதலாவது என்ன? ரட்சிக்கப்படணும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து இவங்க எல்லாத்தையுமே ரட்சிக்கப்பட்டதாகவே பேசுகிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் போயிட்டு அவன் ரட்சிக்கப்பானோம், மனம் திரும்புதல் இல்லை. வேதம் சொல்லுது மனம் திரும்பி குணப்படுகிறது தான் வேதம் சொல்லுது. மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பாருங்கள், அவங்க 3 வாரம் 4 வாரம் போன உடனேயே ஞானஸ்தானம் கொடுத்து அவனை விசுவாசின்றுவாங்க. விசுவாசின்ற உண்மையிலேயே எனக்கெல்லாம் நான் ஆரம்ப நாட்களில் ஃபெலோஷிப்பில் நான் ஏறக்குறைய 17 வருஷம் இருந்தேன். அப்போ அது சரியில்லைங்கிறத தெளிவாய் ஆவியானவர் உணர்த்தின பொழுது அதில் என்னென்னா அந்த அற்புத அடையாளம் இல்லை, ஆனால் சுயநீதி. மற்றவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களாம் அந்த சபையில் இல்லாத யாருமே ரட்சிக்கப்பட்டதாக அவங்க கருத மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அவங்களில் நிறைய பேர் ரட்சிக்கப்படலைங்க. நான் 17 வருஷம் இருந்திருக்கிறேன். தே ஆர் நாட் சேவ்ட். அது ஒரு கல்ட்டு மாதிரி தாங்க. இது இட்ஸ் எ கல்ட். ஒரு குரூப்பிசம் மாதிரி ஒன்றுக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுனால இது பண்ணுறதுனால சபை அல்ல. ஆகவே அதிலிருந்து நான் ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு வெளியே கொண்டு வராமல் இருந்தால் இன்றைக்கும் எனக்கு சத்தியம் தெரிந்திருக்காது. நிறைய பேர் அதில் ரட்சிக்கப்படலைங்க. தயவுசெய்து என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தே ஆர் நாட் சேவ்ட். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சுயநீதி. ரட்சிப்பின் போதனையே சரியில்லை. நான் அதை செய்தேன், இதை செஞ்சேன், அதை போய் திருப்பி கொடுத்தேன், அதே தான் அதிகமாக பேசுவேன். நானும் அப்படி தான் பேசிகிட்டு நான் பாவம் செஞ்சேன்டா. ஆனால் அதே எல்லா பெருமை இருக்கும், சுயநீதி இருக்கும், மற்றவங்களை தாழ்வாக எண்ணுகிற காரியம் இருக்கும். மற்றவங்க யாரும் ரட்சிக்கப்பட்டதாக அவங்க கருத மாட்டாங்க. இதெல்லாம் பாவம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் போலியான தாழ்மைங்க. இதெல்லாம் போலி. அந்த போலி தாழ்மையெல்லாம் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்தது. பிரதர், இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி சிஸ்டர், இதெல்லாம் போலி தாழ்மைங்க. நான் எப்போ வெளியரங்கமாக பேசுகிறேன். இது நிறைய பேர் தே ஆர் நாட் சேவ்ட். தே ஆர் நாட் ட்ரூலி சேவ்ட். பிவேர். அப்போ நான் வெளியே வந்தப்போ பென்டிகாஸ்டலிசத்தில் போய் நான் மாட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியல, சத்தியமே தெரியல, எங்கே போகிறது தெரியல, வழி தெரியாமல் இருக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த கிருபையின் சத்தியத்தை, ஆனால் கிருபையின் சத்தியம் ஒன்று தான் முதல்ல எனக்கு அந்த ஒரு ஹிண்ட்டே கிடைச்சது. இந்த சத்தியம் சரியில்லை, இது கிரியின் மூலம் ஏதோ ரட்சிக்கப்பட்டதாக இந்த பைபிளை வசனத்தை திறந்து ரட்சிக்கப்பட்டதாக சொல்கிறது இது அம்பட்டமான பொய். ஆகவே நான் சர்ச்சில் பாஸ்டருக்கு அடுத்தபடியாக இது மொழிபெயர்க்கிறது அதெல்லாம் இருந்தேன். அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு தொடர்ந்து இதை நான் பண்ண முடியாது, என் மனசுக்கு ஒத்து வராது. இது நான் ஒரு லெட்டர் எழுதி நான் இனிமேல் வரமாட்டேன், தயவுசெய்து மன்னிக்க. வேறு எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, ஆனால் சத்தியம் சரியில்லை. ஆகவே அந்த கிருபையின் சத்தியத்தை ஸ்பர்ஜனுடைய புக் 84 வாங்கி அந்த படிக்கும் பொழுது தான் அந்த கிருபை என்ற காரியத்தை விளங்கி கொண்ட பொழுது, இதெல்லாம் தாழ்மையாக சொல்கிறேன், தயவுசெய்து அவங்கள குற்றம் சாட்டுறதாக இல்லை. ஏன்னா இது ஆபத்து, பெரிய ஆபத்து. நான் ரட்சிக்கப்பட்டேன் நினச்சிட்டு நீ கடைசியில் ரட்சிக்கப்படாமலே போனால் அதை போல் ஆபத்து வேறு ஒன்றும் இல்லையே. ஒரு புற்றுநோய் உள்ளவன் அவனை பார்த்து நீ சுகமாக இருக்கிறன்னு நான் சொன்னான், என்னுடைய படிப்பு என் எல்லாத்திலும் நான் ஒரு துரோகி இல்லையா? ஆகவே அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்தப்போ இந்த கிருபையின் சத்தியத்தினுடைய காரியத்தில் தொடர்ந்து அங்கே இங்கே தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒருவருமே இல்லை, சுற்றி பார்த்தா ஒருவருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த நாளில் ஒருவருமே சென்னையில் கிரேஸ் இது
கீழ்பாக் ஸ்டிக் பேப்டிஸ்ட் சர்ச்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சர்ச்சுமே எல்லாமே ஒன்றுமில்லாமல் போன சர்ச்சாக போயிடுச்சு. சேந்தமங்கலம் அந்த இடங்கள்லாம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இந்த சத்தியத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஆனால் பாஸ்டர் சாம் தேவநேசன் இந்த இடத்துல போதித்து கொண்டிருக்கிறார். இப்படி அப்படி தடுமாறி கொண்டு, ஆனால் ஆண்டவர் அந்த சமயத்தில் சில பெண்டிகாசல் பீப்புளெல்லாம் என்னோட ஈர்க்கப்பட்டு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சாரி. அப்போ எனக்கு என்ன ஒரு ஆர்வம் வந்ததுன்னா, பால் யாங்கிச்சோ அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் அந்த நாட்களில் 4ஆம் பரிமாணம், 4th டைமென்ஷன், பெரிய பெரிய, அப்போ பார்த்தா யாரை பார்த்தாலும் பெண்டிகாஸ்டல்ஸ், பால் யாங்கிச்சோ ஜெபமலை. அப்போ நானும் காசு சேர்த்து எப்படியாவது அந்த மலைக்கு 8,000 ரூபாய் அப்போ டிக்கெட்டு. ஆகவே அதுக்கு டிக்கெட்டு காசு சேர்த்து எப்படியோ போகலாம். என்னை வந்து ஒருத்தர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறார், நீங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் வேறு மாதிரினாரு. அதை நினச்சி நான் வேறு அந்த காலப்பநாயக்கம்பட்டி கேத்தில் ஒரு மலைக்கு மேலே 5 ஏக்கர் நிலம் வேறு வாங்கி போட்டு அங்கே ஒரு ஜெபமலை கட்டலாம். நான் ஒரு பிரயாசப்பட்டு அந்த மலைக்கு 5 ஏக்கருக்கு 5,000 ரூபாய், 1,500 ரூபா கொடுத்துட்டேன். 3,500 என்னால் கொடுக்கவே முடியல. கடைசியில் அது போயிடுச்சு. கர்த்தர் கிருபையாக என்னை, இதெல்லாம் பாருங்கள், இட்ஸ் ஆல் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். ஒருவேளை அந்த மலை இருந்ததுன்னா எனக்கு காலப்பநாயக்கப்பட்டியில் தான் நான் இருப்பேன். அதுங்க எதுக்காக சொல்கிறேன்னா, பிரதர்ஸ், சத்தியம் நம்ம வாழ்க்கையில், சத்தியம்தான் விடுதலை தரும். தயவுசெய்து நான் சொல்கிறது, ஒரு பக்கம் வந்து தேவன் என்னை எப்படி பாதுகாத்து கொண்டார், எப்படி அதிலிருந்தெல்லாம் என்னை விலக்கி பாதுகாத்து கொண்டு வந்து, நான் பெரிய பரிசுத்தவான்னு நான் சொல்லலை, பெரிய தேவ மனிதன் நான் சொல்லலை, ஆனால் தேவனுடைய கிருபை போதுமானதாக இருந்தது. ஆகவே இன்றைய போதனைகளெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பார்த்து ஏமாந்து போகாதீங்க. நிறைய மக்கள் திரள் கூட்டம், ஆனால் முற்றிலும் போய் ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல், உங்களுடைய சுபாவங்களில் மாற்றம் இல்லாமல் ஆண்டவரே, வாழ்வது என்பது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. பசுத்த ஆவியானவரே, நீர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறீர், எவ்வளோ மகத்துவமான காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய செயல் எவ்வளோ மகத்துவமானது, எவ்வளோ ஆச்சரியமானது. தேவரீர் எங்களுடைய கிரியினால் அல்ல, கிருபையினால், இலவசமான கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதனை பயங்கர ஆவிக்குரிய படுகொலிகளிலிருந்து நீர் மீட்கிறீர் ஆண்டவரே. ஓ பெரிய உன்னதமான கிருபை, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விதமான தவறான ஊழியர்களிடத்து எங்களை காத்துக்கொள்ளும், அவருடைய போதனையிலிருந்து, அவருடைய வழிகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். சத்தியம் வேதம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வழிகாட்டியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவரே. வேதத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு.
இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.